தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/4/2016 திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 12:15 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் உலக பழைய கட்டிட நாள் என்று போட்டிருக்கும். பழைய கட்டிடங்கள் எல்லாம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட சில கட்டிடங்களை பார்த்து வியந்திருக்கின்றார்கள். பொதுவாக செட்டிநாட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய கட்டிடங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் சில உண்மைகள் உங்களுக்கு விளங்கும். என்னுடைய ஊர் சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழச்சிவல்பட்டி. எங்க பக்கத்துல எல்லாம் ஒவ்வொருவருடைய வீடும் எங்களுக்கு முகப்பு பக்கம் சிவகங்கை மாவட்டமாக இருக்கும். பின்னாலே உள்ள தோட்டத்து பக்கம் என்று வருகின்ற பொழுது அது புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கும். அப்படி ஒரு வீட்டினுடைய அமைப்பு மிக நீண்ட வீடாக இருக்கும். அதற்காகவே ஒரு கவிதை ஒன்று சொன்னேன். பர்மா தேக்காலும் பளிங்கென்னும் கல்லாலும் பிரம்மாவே அதிசயிக்க பெரும் வீடு கட்டி வைத்தோம். முகப்பென்றும் வளவென்றும் முன்கட்டும் பின்கட்டும் வகைப்படுத்தி கட்டி வசதியுடன் வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிடுறது வழக்கம். அந்த செட்டிநாட்டு வீட்டிலே ஒரு தத்துவம் இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வீட்டுக்கு நீங்க போனாலும் முதலிலே படி இருக்கும். அதற்கு படிக்கு பின்னாலே உள்ளே நடை என்று இருக்கும். நடைக்கு பின்னாலே கூடம் என்று ஒன்று இருக்கும். வளவு என்று சொல்வார்கள். ஹாலுக்கு அடுத்தது வளவு. அந்த வளவு என்பது வளைந்திருக்கும். வளைந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வளவு என்று அதற்கு வைத்து கூடம் என்று வைத்தார்கள். அதற்கு அடுத்து முற்றம், அதற்கு பின்னாலே தோட்டம் என்று இருக்கும். முதலிலே படி இருக்கும், பிறகு நடை இருக்கும், அடுத்து கூடம் இருக்கும், பிறகு முற்றம் இருக்கும், பிறகு தோட்டம் இருக்கும். இப்படித்தான் அத்தனை வீடுகளும் அந்த காலத்திலே கட்டினார்கள். எதற்காக இப்படி கட்டினார்கள் என்பதை பற்றி நான் சிந்தித்து பார்த்தேன். படி என்று சொன்னால் நீ நல்ல நூல்களை படி என்று பொருள். பிறகு நடை என்று சொன்னால் நீ அதன் வழியாக நட என்று பொருள். பிறகு கூடம் என்று சொன்னால் நீ கூடி வாழ பழகு, ஒற்றுமையாக இருந்து பழகு என்று பொருள். அதற்கு பிறகு முற்றம் என்று சொன்னால் உன் வாழ்க்கை முற்றுமானால் உனக்கு பரவழி மோட்சம் கிடைக்கும் என்று வீட்டை தத்துவத்தை கட்டி வைத்தார்கள் நம் தமிழர்கள் அந்த காலத்திலே. ஆனால் வாழ்க்கையை தத்துவமாக வாழவும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். சமையலிலே கூட கூட்டு என்று வைப்பார்கள். கூட்டாக இருக்க வேண்டும், கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதே நேரத்திலே செட்டிநாட்டு பகுதியிலே சொல்வார்கள், வட்டிக்கு கொடுத்து வைப்பார்கள். ஒரு தொகையை கொடுத்து வருகிற வட்டியிலே சாப்பிட வேண்டும், முதலிலே சாப்பிடக்கூடாது, வட்டியிலே சாப்பிடுங்கள் என்று சொல்லி சாப்பிடுகிற தட்டுக்கு தட்டு என்றோ பிளேட் என்றோ சொல்ல மாட்டார்கள். வட்டிலை எடுத்து வா என்று சொல்வார்கள். வட்டி என்று சொல்லித்தான் அதிலே சோறு போட்டு சாப்பிட சொல்வார்கள். அந்த வட்டிக்கு ஆங்கிலத்தில் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்களே, நாம் வாழ்க்கையிலே இன்ட்ரெஸ்டாக இருக்க வேண்டும், அதிலே ஒரு பிரியம் காட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் அப்படி ஒரு பெயரை வைத்திருப்பார்களோ என்று கூட நான் நினைக்கின்றேன். பொதுவாக நாம் முதலிலே சாப்பிடக்கூடாது, முதல் குறைந்து போய்விடும் என்று சொல்லி அதில் வருகிற வட்டியிலே சாப்பிட வேண்டும் என்று கூட அவர்கள் கணக்கு வைத்திருந்தார்கள். அப்படி பழமையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது என்பதை நினைவுபடுத்துகிற நாள்தான் இன்று உலக பழைய கட்டிடங்கள் நாள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ புதுமைகள் வந்துவிட்டன, புதுமை படைத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் சில பழைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு வித்திடுகிறது. ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதிலே நலங்கு சடங்கு என்றெல்லாம் வைப்பார்கள். அதிலே செட்டிநாட்டு பகுதியிலே ஒரு அற்புதமான ஒரு திருமண விழாவிலே ஒரு சடங்கு இருக்கும். நானே அதற்கு ஆச்சரியப்பட்டேன். பாலும் பழமும் சாப்பிடுவது என்று ஒரு சடங்கு இருக்கிறது. மாப்பிள்ளை அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்து தாலி கட்டிய பின்னாலே ஒரு அறைக்குள்ளே கூட்டிச் சென்று பாலும் பழமும் கொடுப்பார்கள். எதற்காக இந்த பால் பழம் சாப்பிடுவது வைத்தார்கள் என்றால், பால் இருக்கிறதே, அந்த பாலிலே நீங்கள் அதிலே கூட சாப்பிடுவதற்கு அவர்கள் கொடுப்பது வாழைப்பழத்தை கொடுப்பார்கள். வாழைப்பழத்திற்கு என்ன மகிமை என்று சொன்னால், அந்த பழத்தை நீங்கள் கையாலே பிசைந்து, எப்படித்தான் பிசைந்தாலும் அது கூழாகவே மாறாது, கட்டியாகத்தான் இருக்கும். அதிலே நீங்கள் ஆசிட்டை ஊற்றினாலும் சரி, இல்லை வேறு எந்த அமிலங்களை ஊற்றினாலும் சரி, அது கரையவே கரையாது. ஆனால் நல்ல கறந்து கொண்டு வந்த புது பால் இருக்கிறது, அந்த பாலுக்குள் அந்த வாழைப்பழத்தை நீங்கள் நுணுக்கி அல்லது கரைத்து உள்ளே செலுத்தினால் அது முழுமையாக கூழாக கரைந்துவிடும். பால் ஒன்றுக்கு மட்டுமே தன் உடலை அர்ப்பணிக்கின்ற காரணத்தினாலே வாழைப்பழத்திற்கு பத்தினிப்பழம் என்றே ஒரு பெயர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆகையினாலேதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று நீ வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நினைவுறுத்தும் விதத்திலேதான் நகரத்தார் பெருமக்களுடைய திருமணச் சடங்கிலே பாலும் பழமும் என்ற ஒரு சடங்கு கூட இருந்தது. இதெல்லாம் பழமை என்று சொன்னாலும் கூட இவையெல்லாம் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆகையினாலே நாம் இந்த பழமையை போற்றுவோம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்போடு செயல்படுகின்ற நாள். இன்றைக்கு உங்களுக்கு குடும்ப சுமை கூடலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்து முடித்து விடுவீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வரன்கள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். திருமண கனவுகள் நனவாகும் நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருப்பவர்கள் பகை மறந்து உதவி செய்யும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு சொத்துக்களின் சேர்க்கை உண்டு. சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்து இருப்பவர்களுக்காக அலைத்தலை மேற்கொண்டால் கூட அதில் கூட உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். தாய்வழி ஆதரவும் பெருகும். ராகு பலம் பெற்று இருப்பதனால் இடம் பூமி வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரலாம். 9 கேது உலா வருவதால் தகப்பனார் வழியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் விரிதல்கள் ஏற்படலாம். பெற்றோர்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதுதான் நல்லது. பங்காளி பகையும் உங்களுக்கு உருவாகலாம். அதே நேரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதன் காரணமாக விபரீத ராஜயோக அடிப்படையில் சில காரியங்கள் திட்டமிடாமலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு பகலுக்கு மேல் நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகிறது. கடகராசி நேயர்களே, 2 ராகு 8 கேது சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருப்பதால் உங்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்ய இயலாது. பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சர்ப்பசாந்தி செய்வது நன்மைகளை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று வரன்கள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். கல்யாண கனவுகள் நனவாகும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் தனலாபம் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். தொலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே வந்து உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக அமையும். உடன்பிறப்புகளும் ஒத்துழைப்பு செய்வார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, பிரிந்தவர்கள் வந்து இணைந்து பிரியம் காட்டும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். வாங்கல் குடுக்கல் ஒழுங்காகும். வங்கி சேமிப்பு உயரும். நாட்பட்ட நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு பராமரிப்பில் வேகம் காட்டுகின்ற நாள். விரயங்களை சமாளிக்க புது வரவு ஒன்று உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. 2 சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். விரயங்களுக்கு ஏற்ற வரவு உங்களுக்கு வந்து சேரும். வீடு வாங்கும் முயற்சியில் அனுகூலங்கள் உண்டு. பிள்ளைகளாலும் நன்மை சேரும். குருவின் பார்வை 2 பதிவதால் தனவரவு தாராளமாக வரப்போகிறது. அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும் நாள் இந்த நாள். பூமி யோகமும் உண்டு. வாகன யோகமும் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கூட வழிபிறக்கின்ற நாள். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். பயணத்தால் பலன் கிடைக்கும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் துணிந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். இறைவனை பூஜித்து நீங்கள் செய்ய வேண்டும். மக்களை நேசிக்கவும் வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். விரயங்கள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். எனவே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, முயற்சிகள் கைகூடும் நாள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லப் போகிறீர்கள். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். குழந்தைகள் நலன்களில் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கல்விக்காக எடுத்த முயற்சி உங்களுக்கு அனுகூலம் தரும். அதே நேரத்தில் 3 சூரியன் புதன் இருப்பதால் மாமன் மைத்துன வழியிலும் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். மீனராசி நேயர்களே, பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பணிகளில் இருந்த தொய்வுகள் அகலும். உறவினர்கள் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். உத்தியோக நலன் கருதி புதிய உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். மாலை நேரத்தில் வரும் பயணம் உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகளுக்கு வித்திடுவதாகவும் இருக்கலாம். கட்டிடப்பணி தொடரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.